உங்களோட சம்பளம் வெறும் 10,000 ரூபாய் தான் நினைச்சு நொந்து போய் இருக்கீங்களா? இதை வச்சு நான் என்னத்த சாதிக்க முடியும்னு வெறுப்புல இருக்கீங்களா? டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஆமா, நிச்சயமா நீங்க கோடீஸ்வரன் ஆக போறீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் பட் 100% கேரண்டி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்படி பட்ஜெட் போடுங்க, கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. இப்போ உங்க சம்பளம் 10,000 ரூபாய், அதுல இருந்து வாடகைக்காக ஒரு 2,500 ரூபாய் எடுத்து வச்சிடுங்க. அடுத்ததா எலக்ட்ரிக் பில், குடிதண்ணீர் போன்ற செலவுக்காக ஒரு 500 ரூபாய் தனியா வச்சிடுங்க. அப்புறம் ஆட்டோ செலவு, பஸ் செலவுக்காக ஒரு 700 ரூபாய், மளிகை பொருள் மற்றும் உணவு தேவைக்காக 3,000 ரூபாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் சோப்பு, ஷாம்பு, எண்ணெய்னு அதுக்கு தனியா 800 ரூபாய் வச்சுக்கணும். அடுத்தது மருந்து போன்ற எமர்ஜென்சி தேவைக்காக ஒரு 900 ரூபாய் எடுத்து வச்சிடுங்க. மாசத்துக்கு ஒரு மூவி அல்லது பொழுதுபோக்குன்னு ஒரு 600 ரூபாய் ஒதுக்கிடுங்க. சரி, இப்பதான் மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஆமாங்க, இப்போ உங்க கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது சொல்லுங்க. எஸ், 1000 ரூபாய் இருக்குது தானே? அதை அப்படியே தூக்கி SIP ல இன்வெஸ்ட் பண்ற வேலையை தொடங்குங்க. மாசம் இப்படி பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கொடுக்குது. இது அப்படியே ஒரு வருஷமும் 10% ஸ்டெப் அப் பண்ணிட்டே வாங்க. அவ்வளவுதாங்க. 10 வருஷத்துல உங்க கைக்கு 4 லட்சம் கிடைக்கும். அதுவே 20 வருஷத்துல 26 லட்சம் கிடைக்கும். அப்புறம் 30 வருஷத்துல 1,32 லட்சத்துக்கு நீங்க அதிபதி. எஸ், இப்போ உங்க கையில 1.32 crores இருக்கும். சோ இப்பவே இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க வருங்கால கோடீஸ்வரர்களே. நன்றி. ஜெய் ஹிந்த்.